இங்க வந்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. எங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. பட் இங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இதுவா இருக்கு. அதனால நான் இங்க இமிடியேட்டா வந்தேன். ஏன்னா நான் வெயிட் பண்ண முடியல என்னால. போய் எப்படியாச்சும் எங்க அப்பாவை காப்பாற்றணுன்ற ஒரு இது எனக்கு இருக்கு. ஹாய், புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக பேஷண்ட்டோட அட்டெண்டர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் உபேஷ் பாபு. ஓகே, நீங்கள் எங்கேருந்து சார் வந்திருக்கீங்க? நான் திருவொற்றியூர்லேருந்து வரேன் மேடம். ஓகே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் யாருக்கு பார்க்குறீங்க? எங்களோட அப்பாவுக்கு பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்பாவோட பேர் என்ன சார்? ஈஸ்வரராவ். ஏஜ் வந்து 62. ஸோ அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றத எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக அவர் வந்து 2024 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஓகே. 2 பிளாக் இருந்தது. ஸ்டண்ட் வச்சோம். ஓகே. கண்டினியூஸாக மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் 1 இயர். எனக்கு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் அன்னைக்கு, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சரி வயசாயிடுச்சு, 60 62 ஆயிடுச்சு, சரி அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு. நான் டீப்பாக போகல. சரி என்ன பிரச்சனை, ஏன்னா சாப்பிட ஏற்கனவே எல்லாமே வீக்காக இருக்கும். ஏஜ் ஆகிட்டனால கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க எல்லாருமே. அதனால நான் அதே ஒரு இதுனால நான் பெருசாக இது பண்ணல, கேர் பண்ணல. அதனால நான் 28 செப்டம்பர் அன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக வலிக்குதுப்பா, மூச்சு விட முடியல அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு, பதட்டமாயிட்டு உடனே நைட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அருண் சொல்லிட்டு ஹார்ட் சர்ஜனு, அவர்கிட்ட போய் பர்சனல் கிளினிக்ல போய் பார்த்தோம். இசிஜி எல்லாமே எடுத்து பார்த்தாரு, எக்கோ எடுத்து பார்த்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு டேப்லெட்டும் ஒரு சிரப் எழுதி கொடுத்தாரு. இதை யூஸ் பண்ணுங்க தற்சமயத்துக்கு. நான் இன்னொரு ஆன்காலஜிஸ்டுக்கு கேஸ்ட்ரோ நான் ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு மறுநாள் அங்கே போயிட்டு நாங்கள் இது எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்த்தோம். எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே கேன்சர் இருக்கு, ஈசோஃபேகல் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து அவங்களும் வந்து கிளியராக இன்டர்பிரேட் பண்ணல. இது வந்து நாங்கள் டீப்பாக சொல்ல முடியாது. இதுக்கு பெட் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பெட் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா தான் ஃபுல்லாக எங்கெங்கே பாடியில் ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா கேன்சர் இன்ஸ்டியூட் போனேன். அங்கே போயிட்டு பெட் ஸ்கேன் எடுத்தோம் 1 அக்டோபர் அன்னைக்கு. எடுத்து எனக்கு ரிப்போர்ட் வந்து 2 அக்டோபர் வந்துச்சு. நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கீமோ ரேடியோ தெரப்பிலாம் பண்ணணும், இன்னொன்று சர்ஜரி பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னோடனே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அப்படியே கூட நானும் என் தங்கச்சி தான் போனோம். அது சொல்லி அங்கே பார்க்குற பேஷண்ட்ஸை பார்த்தோன்னே இன்னும் அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா பெட் ஸ்கேன் எடுக்க போகும்போதே கேன்சர் இன்ஸ்டியூட் தான் போனோம். அங்கேயே நிறைய பேர் வந்து முடியலாமல் ரொம்ப, அதாவது சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. பைப் மூலியமா இது பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நல்லா இருக்க மனுஷன் நான் கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து ரொம்ப மோசமாக வர சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட மைண்ட் தாட்டும். ஓகே, அவருக்கும் அந்த ஒரு எண்ணம் கிடையாது. நான் போனோம், எனக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இன்னொன்று, அவர் எப்படி அந்த ஃபீட்பேக் கிடைச்சதுன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேசினார், பேஷண்ட்டுக்கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார், இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரரை நான் கூப்பிட்டு வந்தேன், இப்போ வந்து அவரால் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற அவங்க கூட இன்டராக்ட் பண்ணோன்னே இவருக்கு அந்த ஒரு பயம் வந்துருச்சு. கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் இருந்துச்சு, இந்த மாதிரி கேன்சர் இருக்கு அப்படின்னு அப்பாவுக்கு சொன்னாங்க? 2 பேருமே ரொம்ப கஷ்டமாச்சு. நானும் எங்க அப்பா தான் போனோம். சரி, ஓகே. அந்த கேன்சர்னு சொன்னோன்னே என்னை தனியாக தான் கூப்பிட்டு சொன்னாங்க, பேஷண்ட் முன்னாடி சொல்லலை. என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அடிமேல் அடின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு வித்தின் 1 இயர்க்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் என் கூட இருக்கிறது அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. ஓகே, அவரையாவது நான் பத்திரமா பார்த்துக்கணுன்றது என்னோட மைண்ட் சாட்டு. சரி, இவந்தோ நம்ம வந்துருச்சு, அதுக்காக நம்ம வந்து பேக் வாங்கக்கூடாது, என்ன பண்ண முடியுமோ நம்மளால நம்ம பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு மைண்ட் தாட் தான் எனக்கு. மற்றபடி அதனால என்னன்னா அந்த அலோபதிக்கு போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் நானும் கேட்க வந்தேன். அலோபதி இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீமோ ரேடியேஷன் அது எங்களுக்கு விருப்பம் இல்லை கொடுக்க. இன்னொன்னு அதனோட பின் விளைவுகள் நாங்க பார்த்தோம். அதனால அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு வந்து ஏதாவது மாத்திரை இல்ல அந்த மாதிரி எதனா ட்ரீட்மெண்ட் இருக்காப்பா, ஆயுர்வேதம் அந்த மாதிரி இருந்தா அவரே கேட்டாரு. சரி இருங்கப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் தேடினேன்.
தேடும் போது தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் எங்கள் தங்கச்சி ஷேர் பண்ணாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க, பெங்களூர்ல இருந்தாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் சொல்கிறேன் ஸோ அப்படின்னா. நீங்கள் இந்த புனர்ஜன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்தது. நான் இன்னொன்று நானும் அந்த டெஸ்டமெண்ட்ஸ்லாம் பார்த்து யூடியூப்ல பார்த்தேன். ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, இங்கே போனால் அட்லீஸ்ட் நம்ம ஏதாச்சும் நம்ம இம்யூனிட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு இது வந்தது எனக்கு. அதனால நான் இன்னைக்கு லீவ் போட்டு கூட வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, அப்பா தான் எனக்கு முக்கியம், செகண்டரி தான் வேலை. அதனால நான் ஓகே அப்பாக்காக நான் இன்னைக்கு உடனே கிளம்பி வந்துட்டேன். நேற்று ஈவினிங் கால் பண்ணேன், பேசினேன். நாளைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா கிடைக்கும் சார், நாளைக்கு நீங்க 10 o'clockலாம் வந்துருங்க, டாக்டர் மீட் பண்ணிட்டு நம்ம கன்சல்ட் பண்ணலாம். பண்ணிட்டேன் மேடம். என்ன சொன்னாங்க அவங்க? டாக்டர் என்ன சொன்னார்னா, இது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு, இது எதனால இருந்ததுன்னா அவர் ஏற்கனவே ஸ்மோக் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா, அதனால வந்திருக்கலாம் மேபி. இன்னொன்று சூடா டீ குடிக்கிறது, காபி குடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரைமரி இதுவா, அதனால தான் வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒரு சில இதெல்லாம் சொன்னாரு, அது வந்து சொல்லலை. ஆக்சுவலா மெயினா வந்து சூடா குடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார், அது ஒரு பிரைமரி ரீசன் தான் சொல்றாரு அவரு. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸா அவாய்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் அந்த ஸ்டண்ட் வச்ச பிறகு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். எந்த ஒரு பழக்கம் கிடையாது. இப்போ ஓகே நாங்க பாத்துட்டு இருக்கோம். இங்க வந்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, எங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆரம்பத்துல இருந்து இருக்கு. பட் இங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இதுவா இருக்கு. அதனால நான் இங்க இமிடியேட்டா வந்தேன். ஏன்னா நான் வெயிட் பண்ண முடியல, என்னால போய் எப்படியாச்சும் எங்க அப்பாவை காப்பாற்றணும்ன்ற ஒரு இது எனக்கு இருக்கு. நீங்க நல்ல இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நம்ம தைரியமா போனா கூட நம்மள பாதி உடைச்சு விட்டுரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரே டோட்டலா வேற. நம்மள வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து நம்ம இயல்பு வாழ்க்கையோடய வந்து நம்ம கிட்ட இருக்கிற கேன்சரை ஈஸியா குணமாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க பாக்குறீங்க. இப்போ வந்து ஒரு 45 days கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வந்த பிறகு திருப்பி வந்து ஒரு 45 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க டாக்டர். தேங்க்யூ.